ஹாய், ஐ எம் டாக்டர் தமிழ்செல்வி, பல் மருத்துவர். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த க்ரௌன் இப்போ வாயில் வந்து பல் தேய்மானம் ஆகிருக்கும், அதுக்கு எந்த க்ரௌன் போட்டால் இல்லை பல் வைக்கணும், எந்த க்ரௌன் போட்டால் நல்லா மென்று சாப்பிடணும், அதே மாதிரி என்னோடய ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், பற்களும் நல்லா இருக்கணும், பல்லை சுற்றி இருக்க எலும்புகளும் நல்லா இருக்கணும், கம்ஸும் அந்த ஈறுகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ரௌன் இருக்குது, அதுதான் வந்து தங்கப்பல் கோல்டு க்ரௌன்ஸ். ஸோ ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் க்ரௌன் அப்படின்னு பார்த்தோன்னா அது தங்கப்பல் தான். ஸோ இது நல்லா கடித்து மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், அது தேயவும் தேயாது, உடையும் உடையாது. ஸோ அதனால அந்த நல்ல இப்போ நட்ஸு நிறையா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஹார்டான பொருட்களை நல்லா மென்று சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிறந்த க்ரௌன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பல் தான். ஆனால் தங்கம் இப்போ விற்கிற விலையில் தங்கப்பல் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து இருக்கிறதுலே நம்ம வாய் நல்லா மென்று சாப்பிட்டாதான் நம்ம வயிற்றில் போய் ஜீரணமாகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு சைடே சாப்பிட்றதுக்குரிய பழக்கம் இருக்கும், ஒரு சைடு கேப் போடாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு சைடு பல்லு தேஞ்சிருக்கும். அதுக்கு வந்து பல்லை எடுக்க வேண்டாம், அந்த பக்கம் சாப்பிட்டா கூசுது, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அந்த பல்லை சரி பண்ணணும், ரெண்டு பக்கமுமே சாப்பிடணும். ஒரு பக்கமே நம்ம மென்று சாப்பிடும்போது ஒரு சைடு இருக்க க்ரௌனு அந்த பற்கள் தேஞ்சு, ஒரு சைடு இருக்க பற்கள் மட்டும் தேஞ்சிருக்கும், ஒரு சைடு வந்து யூஸே இல்லாமல் தேய்மானம் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட கடித்திறன், இது கடிச்சிருக்க கடித்திறன் வந்து அது வந்து மாறுபடும். அப்புறம் ஒரு சைடு வந்து எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகும், ஒரு சைடு தேயாகாமல் இருக்கும், அதே மாதிரி பல்லும் தேய்மானம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தங்கப்பல் தி பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளினிக்கில் வந்த ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து நிறைய க்ரௌன்ஸ் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மென்று சாப்பிடும்போது அதுக்கு அடிக்கடி கலண்டு வரதோ, இல்லை மெல்லு சாப்பிடும்போது உடையிறதோ, ஈவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிற சில க்ரௌன்ஸ் கூட உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஒரு தங்கப்பல் செஞ்சு கொடுத்தோம், 2 பல் செஞ்சு கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா மென்று சாப்பிட முடியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க மெயினாக நட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுனால ஆப்போசிட் சைடில் ஒரு 3 பல் வந்து தங்கப்பல் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல் தேய்மானம் ஆகக்கூடாது, இந்த சேம் டைம் வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தங்கப்பல்லை சூஸ் பண்ணலாம். அவங்க சூஸ் பண்ணது பின்பற்கள் தான். ஸோ பின்பற்களுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம், மெயினாக நல்லா மென்று சாப்பிட்றதுக்காக. இதோட தங்கப்பல்லோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதோட நிறமும் அதோட காஸ்ட்டும் தான். மற்றபடி தங்கப்பல் யார் வேணால் போட்டுக்கலாம், முன் பல்லையும் போட்டுக்கலாம், பின் பல்லையும் போட்டுக்கலாம். பட் வந்து இது வந்து பேஷண்ட்க்கு வந்து அவ்வளோ நல்லது, அந்த கம்ஸுக்கும் ரொம்ப 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 நல்லது. சென்னையிலே வந்து நாங்கள் வந்து தி பெஸ்ட் கோல்ட் க்ரௌன் மேக்கர். நாங்கள் வந்து பியூர் கோல்டுலே பண்ணி கொடுப்போம். 916 கோல்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பியூர் கோல்ட்லேயே நம்ம வந்து கோல்ட் க்ரௌன்ஸ் பண்ணி கொடுப்போம். இது நம்ம கிளினிக்கில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி தங்கப்பல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சிங்கப்பல் போட்டுக்கலாம், இல்லை நல்லா மென்று சாப்பிட்ணுன்னு நினச்சா பின்பற்களில் போட்டுக்கலாம். அதே மாதிரி மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இடிக்குது, உங்களுக்கு வந்து ஒரு சைடு தான் பல் இருக்குது, ஒரு சைடு பல் இல்லை, பல் கட்டுறனாலும் அந்த சைடு கட்டிக்கலாம். ஸோ தங்கப்பல் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா? அது கிடையாது. விது எல்லா க்ரௌன்ஸ், எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணுவோம். இதில் ஸ்பெஷாலிட்டி நாங்கள் ப்ளஸ் வந்து ஏன் நான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து தங்கப்பல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருக்கு தங்கப்பல் போகணுன்னு ஆசை இருக்கும், ஆசையோடு இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷன். பேஷண்ட் போட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப வருஷமாக அந்த காலத்துலலாம் தங்கப்பல் தான் ரொம்ப நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. பட் இப்போ வந்து நாளடைவில் அது குறைஞ்சிருச்சு. மெயினாக வந்து சிரிக்கும் போது தெரியுதுன்றது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், ப்ளஸ் காஸ்ட் ஒன் ஆஃப் த ரீசன். பட் இப்போ அப்படி இல்லை, யாருக்காவது பண்ணணும்,
நீங்கள் இது எத்தனை நாளில் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 3 டேஸ்லேயே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு பண்ணணும்னு கண்டிப்பாக ஐடியா இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஃபோன்லேயே எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டால் டீட்டெயில்ஸ் கிடைக்காது. டைரெக்டாக வரணும், கன்சல்டேஷன் பண்ணணும். வாயில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா ஃபோனில் கேட்டால் எங்களால் சொல்ல முடியாது. அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். அது முன்பதிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் வரணும். கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து கோல்ட் க்ரவுன் பிக்சர்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம கிளினிக்கில் பண்ண பிக்சரையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கன்சல்டேஷன் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம். இப்போ உங்களால் தங்கப்பல் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரூட் கெனால் பண்ணியிருக்கீங்க, கோல்ட் க்ரவுன் போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். இல்லை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதோடு ஈக்குவலாக இருக்க நல்ல வேறு விதமான க்ரவுன்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் உங்கள் தங்கப்பல் என்னன்னா காஸ்ட்டும் அதோட கோல்டுன்றது நிறமும் தான். சில பேர் அது பேஷனுக்காக, ஸோ நான் தங்கப்பல் கட்டியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக போடுவாங்க. அது சிரிக்கிற மாதிரி தெரியும் போது அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து அது போடுறதே ஐயோ இது ஒரு மாதிரி கோல்டாக தெரியுது, எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம். பட் தி பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் க்ரௌன்னா கோல்ட் க்ரௌன் தான். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணால் முன்பதிவு பண்ணிவிட்டு டைரெக்டாக கிளினிக் வாங்க. தேங்க்யூ. கிளினிக் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.